ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தம்பிக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. அதனால் அவனை போய் எழுப்பி ஒரு கோயில் போயிட்டு அப்புறமேட்டு கேக் வெட்டுறது தான் வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே எழுந்துருங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. போன எழுதுங்க. சரி 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 எழுந்துரு. சரி வாங்க 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 ஏம்மா. உங்கள் அம்மா ஏதோ அடிச்சு பிடிச்சி செய்கிறாங்க, என்னன்னு பார்க்கலாம். அம்மா என்னம்மா பண்ணுற? தம்பிக்கு பொங்கல் செய்கிறேன், கேசரி செய்கிறேன். காலையில் பொங்கலா? என்ன பர்த்டே பாய் ரெடிங்களா? என்ன ஏன்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா. என்னடா பவுட்ருது? என்ன மாற்றம்னா என்ன சொல்லு? என்ன மாத்திக்கிறேன்னாவா? இன்னும் டிசிப்ளினா இருக்கும். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. என்னம்மா ஸ்பெஷல்? லோகேஷ் ஸ்பெஷல் பொங்கல், கேசரி, சட்னி. காலை டிஃபன் தான். காலை டிஃபன் எல்லாம் செஞ்சிருக்கேன். போயிட்டு சாப்பிடுங்க. ஓகே. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சரியா? கிளம்பு, போய் கிளம்பு. என்ன பண்ற? கோயில் போலாம். யூ இடியட் கட்டு. சார், ஐ ஆம் நாட் ஆப்பிரிக்கன் மங்கி. ஐ ஆம் பாவம் நார்மல் மனுஷன் புறம். யோகேஷ்க்கு சாமி கும்பிட்றதுனால அப்பா வந்து அர்ச்சனை வாங்கிட்டுருக்காரு. இப்போ புதுசாக போரூரில் சிவன் கோயில் கும்பாபிஷேகம் செஞ்சுருக்காங்க, அங்கே தான் போயிருக்கோம். இதுதான் வந்து நான் என்ட்ரன்ஸ் எடுக்கலை, நான் உள்ளே தான் எடுக்கிறேன். இங்கே முன்னாடி இருக்கிறது வந்து முருகர் கோயில். ரொம்ப பழசாக இருந்த கோயில் இப்போ புதுசாக பார்க்கும்போது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அடுத்து முருகர் எல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் கோயிலை சுற்றி வந்துட்ருக்கோம். அதான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. அடுத்து நாங்கள் சுற்றி வந்ததுக்கப்புறமேட்டுக்கு ஓம் சக்தி அம்மன் இருந்தாங்க, அவங்கள வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். ஒரு வீடியோவும் எடுத்துக்கிட்டேன், ரொம்ப அழகாக இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பேசிட்டு விளையாண்டுட்டு இருந்தோம், அப்பாவும் நானும் தம்பியும். அப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. என்ன பண்ணுற? ரசிக்குதா பொங்கல். இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா, தம்பிக்கு வந்துட்டு எதுவுமே வாங்கலை, ட்ரெஸ்ஸு கூட வாங்கலை. அதனால் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு கிஃப்ட்டு வாங்கிட்டு கேக்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். கிட்டு கொஞ்சம் முடிக்கிறோம். நம்ம கடையில் யாரும் இல்லை, எங்கள் அம்மா முன்னாடி போகிறாங்க. அச்சமல்லையோடு ஒரு வழியாக வாங்கிட்டோம். அவனுக்கு ட்ரெஸ்ஸு கிஃப்ட் பேக் பண்ணிடுச்சு. அப்புறமேட்டுக்கு 3 கிஃப்ட் வாங்கியிருக்கேன். பிடிக்குமான்னு தெரியல, நான் ஒன்று நினச்சிட்டு போனால் எனக்கு ஒன்று கிடச்சி. பார்க்கலாம் என்ன நடக்குது. அடுத்து வாட்ச் வாங்க போகிறோம். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்து எத்தனை மணிக்கு? காலையில் 12 மணிக்கு போனோம். மத்தியானம் 12 மணிக்கு போனோம். இப்போ மணி 2 ஆக போகுது. இன்னும் சாப்பிட கூட இல்லை, பிரியாணி சாப்பிட போகிறோம். சேம் ட்ரெஸ்.
என்னம்மா செய்யற? என்னம்மா செய்யற? சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கேன். பிரியாணி செய்யறாங்க, மஷ்ரூம் பிரியாணி செய்யறாங்க. வேற ஒருத்தன் கத்திட்டு இருக்கான். உங்களை யாரும் செய்ய சொல்லல, நீங்க எடுத்து போச்சீங்க. ஓகே, என்ன பண்றீங்க? என்ன உங்க பர்த்டேக்கு நீங்களே டெக்கரேஷன் பண்றீங்களா என்ன? அப்படி மேக்கப் பண்றீங்க. நாங்க இந்த கஷ்டப்பட்டு ஒட்டுறோமா, இவர் மேக்கப் பண்ணுவாரா? வாட் இஸ் திஸ்? என்ன இது? மம்மி கிஃப்ட் பிடிச்சிருக்கா? நன்றி. என்னன்னு பார்க்க போறேன். அன்பாக்ஸ் பண்ணே மைக் வாங்கிட்டு வரணும். இப்பயே ஓபன் பண்ண போறானா? என்னடா அப்படியே கிழிச்சு தூக்கி போடணும். அவனோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுதுன்னு தெரியல. என்னதுனே தெரியல. எங்கம்மா போற? கிஃப்ட் கொடுத்துட்டு வரேன். ட்ரெஸ் அம்மாவே சொல்லிச்சு. ட்ரெஸ்ஸுன்னு உங்களுக்கு சரி வேணும். ஓகே போடாது. கண்ணெல்லாம் போடுற லூஸ் தவிர செக்கு ப்ளூ கலர் ஷர்ட். யோகேஷோட பர்த்டே ஃபுல் ஹேண்ட் ப்ளூ கலர் ஷர்ட் வாங்கிட்டு வந்தோம். நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் வந்து ட்ரெஸ்ஸு பத்தாமல் போயிடுச்சுங்க. அதனால் இது அவன் பர்த்டே ட்ரெஸ்ஸே கிடையாது. நாங்கள் புதுசாக வேறு ட்ரெஸ் வாங்கிட்டோம். எவ்வளவு கூட்டம்!